வருகின்ற கழகத்தின் பல்வேறு நிலைகளிலே பொறுப்பு வைத்த கழகப்பணியை சீரோடும் சிறப்போடும் பணியாற்றியும் முன்னின்று நடத்தியும் எல்லா நேரங்களிலும் அவர்களுடைய கடமையை சிறப்பாக செய்து இதுவரை திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட திருவண்ணாமலை தொகுதி கீழ்பண்ணாத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட தலைமை கழகத்தால் நமக்கு சொல்லப்பட்ட அத்தனை பணிகளை சிறப்பாக செய்ததில்லை. எனக்கு ஒரு துணையாக இருக்கிறவர்கள் அத்தனை பேரை வருகிற என வரவேற்று வருகிறவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி நிறைந்த வணக்கத்தை நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சி நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நம்ம எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கிற போற்றுவதற்கும் வணக்கத்திற்குரிய கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்கள் இங்கே 15ஆம் தேதி ஆரணி, செய்யாறு, வந்தவாசி இந்த 3 தொகுதிகளில் மக்களை சந்திக்கிற அந்த மக்களை காப்போம் தமிழகத்தில் மீட்போம் என்கிற அந்த பயணத்தின் தொடர்ச்சியாக இந்த 3 தொகுதிகளில் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு இரவு சுமார் 9 மணி அளவில் மங்களம் வழியாக இமாலயா ஹோட்டலில் தங்குவதற்காக வருகிறார்கள். அதில் இங்கே இருக்கிற நம்முடைய கழக முக்கிய பொறுப்பில் இருக்கிற நிர்வாகிகள் அத்தனை பேரும் பங்கு பெற வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கிறேன். 9 மணி இருக்கிறது 6 மணி நேரம் கூட வரலாம். ஆக எல்லோரும் அங்கே வரவேற்பதற்கு மங்களம் பகுதியிலே தேவையான ஏற்பாடுகளை செய்ய ஏற்பாடு செய்திருக்கிறோம். அங்கே நாம் அந்த மங்களம் கிராமத்தில் இருந்து முக்கிய பொறுப்பில் இருக்கிற அத்தனை பேரும் வரவேற்று அவர் தங்குமிடத்திற்கு வரும் முறை உடன் வந்து அவை தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து அதிலே பங்கு பெற வேண்டும். அடுத்த நாள் நிகழ்ச்சியாக 14 சனிக்கிழமை இமாலயா ஹோட்டலிலிருந்து சேலம் தொகுதிக்கு மக்களை சந்திக்கிற நிகழ்ச்சிக்கு நம்முடைய பொதுச் செயலாளர்கள் சென்று திரும்புகிற பாதையில் நம்முடைய தொகுதிக்கு உட்பட்ட ஐயம்பாளையத்திலிருந்து இந்த ஈரோடு வழியாக தண்டவாளரோடு சந்திப்பு, மணலூர்பேட்டையோடு சந்திப்பு, திருக்கோயிலூரோடு சந்திப்பு, வேட்டம்பலரோடு சந்திப்பு இதையெல்லாம் கடந்து திண்டிவனம் சாலை வழியாக கீழ்பண்ணாத்தூர் செல்கிறார்கள். கீழ்பண்ணாத்தூருக்கு அந்த நிகழ்ச்சியில போலீஸ் ஸ்டேஷன் மீது நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார்கள். அந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் அண்ணா சிலை அருகில் நடைபெறுகிற மக்களை சந்திக்கிற அந்த நிகழ்ச்சிக்கு கீழ்பண்ணாத்தூர் நேராக இங்கே வருகிறார்கள். இதை குறிப்பாக ஒரு வேண்டுகோளை சொல்வது இருக்கிறார்கள். அந்த ஈரோடு வழியாக செல்கிற போது நம்முடைய முக்கியஸ்தர்கள் பொறுப்பில் இருப்பவர்கள் அனைவரும் பொதுச் செயலாளர்களை வரவேற்று அண்ணாத்தூருக்கு அவர் செல்லுகிற அந்த பாதையை கடந்த பின்னால் நீங்கள் எல்லாம் மறுபடியும் அண்ணா சிலை அருகில் நடக்கிற அண்ணன் அவர்கள் பேசுகிற அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாம் வந்து பங்கு கொள்ள வேண்டும். அந்த நிகழ்ச்சி அண்ணா சிலை அருகே பேசி முடித்த பின்னால் சிலை கடத்தல் வழியாக மறுபடியும் தங்குமிடத்திற்கு ஓட்டத்துக்கு வருகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சி இல்லை, திங்கட்கிழமை காலை நிகழ்ச்சி என்பது இனி அவர் வந்த பின்னால் முடிவு செய்யப்படும். ஆனால் 3 மணிக்கு இங்கிருந்து புறப்பட்டு வேலூர் சாலை வழியாக கலசபாக்கம், போலூர், அணைக்கட்டு போன்ற தொகுதிகளில் மக்களை சந்திக்கிற அந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய பொதுச் செயலாளர்கள் புறப்படுகிற போது மீண்டும் ஒரு முறைகள் எல்லாம் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் எல்லாம் வந்து அவரை வழிநடத்துகிற அந்த அற்புதமான நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கு வர வேண்டும் என்று அந்த தகவலை சொல்லுகிற நிகழ்வாகத்தான் நம்ம 3 தினங்களுக்கு முன்னாலே அண்ணன் அவர்கள் தேதி அறிவிப்பதற்கு முன்னால் உங்களை சந்திப்போம். இந்த பயண விவரங்களை, திட்டங்களை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டவன் என்ற முறையில் இந்த நிகழ்ச்சியை அதற்காகத்தான் உங்களை எல்லாம் வரவழைத்து இந்த தகவல்களை சொல்லி அதிலே உங்களுடைய பங்கெடுப்பை எந்தெந்த வகையிலே நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பங்கு பெறுவது எப்படி என்பதெல்லாம் நீங்கள் ஏற்பாடு செய்துவிட்டு எனக்கு தகவல் தெரிவித்தால் மட்டும் போதுமானது. அதில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று உங்கள் எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அதையும் நான் உங்களோடு இணைந்து பங்கெடுத்துக் கொள்வதில் தயாராக இருக்கிறேன். மற்ற பொறுப்பில் இருக்கிற ஒன்றிய கழக செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர், நகர செயலாளர் உள்ளிட்டவர்கள் இந்த
நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகிற பொதுமக்களையும் கழக நிர்வாகிகளையும் அழைத்து வருகிற அந்த திட்டத்தை எப்படி யார் யார் எங்கிருந்து வருகிறார்கள், எப்படி வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, எந்தெந்த வழியிலே வருகிறார்கள், நீங்கள் யார் யார் திருவண்ணாமலை தொகுதிக்கு உட்பட்ட அத்தனை பேரும் அண்ணா சிலையில் நடக்கிற நிகழ்ச்சியிலே கட்டாயம் பங்கு பெற வேண்டும். கீழ்பண்ணாத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கிற நம்முடைய கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் எல்லோரும் கீழ்பண்ணாத்தூருக்கு வர வேண்டும். அதில் ஒரே ஒரு நம்முடைய கோவில்ராஜி துர்ஜாபுரம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளருடைய பகுதியிலிருந்து மட்டும் திருவண்ணாமலை அண்ணா சிலையிலே அண்ணன் அவர்கள் பேசுகிற நிகழ்ச்சி வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதனால் அதை தவிர்த்து மீதி கீழ்பண்ணாத்தூர் பகுதிக்கு உட்பட்ட தொகுதிக்கு உட்பட்ட அத்தனை பேரும் அங்கே வந்து அந்த நிகழ்ச்சியை பங்கு வர வேண்டும் என்ற தகவலையும் உங்களிடத்தில் தெரிவித்து அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிற ஏற்பாடுகள், வாகன ஏற்பாடு, அவர் வருவதற்கு உண்டான சாப்பாடு போன்ற ஏற்பாடுகளை அந்தந்த ஒன்றிய செயலாளர் மற்றும் நம்முடைய நகரப்பகுதியில் இருக்கிற வாழ்வர்களிலிருந்து வருகிற எண்ணிக்கை எவ்வளவு பேர் இந்த நிகழ்ச்சிக்கு வரப்போகிறார்கள் என்ற பட்டியலையும் நம்முடைய நகர கழக செயலாளரும் அதை தயார் செய்து எந்தெந்த படத்தில் இருந்து எவ்வளவு பேர் வருகிறார்கள், அதை யார் முன்னிருந்து செய்கிறார்கள் என்கிற அந்த தகவலையும் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பேரூராட்சி பகுதியில் கீழ்பண்ணாத்தூர் அங்கே நிகழ்ச்சி நடப்பதோ அவர்கள் அங்கே இருந்து பார்த்துக் கொள்ளலாம். வேண்டவனம் மற்ற ஒன்றிய பகுதியில் இருப்பவர்கள் எல்லாம் இதற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து நாளை மறுநாள் இந்த வாகன ஏற்பாட்டுக்கு உண்டான நாம் என்னென்ன ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம், எவ்வளவு வாகனம் எந்தெந்த பகுதியில் வருகிறது என்ற தகவலை முன்கூட்டி தெரிந்து கொண்டால் வருகிற மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்று தெரிந்துவிடும். அதில் நாம் இன்னும் கூடுதலாக செய்ய வேண்டிய வேலை என்ன, அதில் எந்த அளவுக்கு யார் யாரை எங்கே போகிற வழியில் அவர்களை பொதுச் செயலாளர் பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் செய்வது, பேசுகிற இடங்களில் யார் யாரெல்லாம் பங்கு பெறுவது என்ற அந்த திட்டமிடுதலை நீங்கள் சிறப்பாக செய்கிற அந்த தகவலை தெரிவித்து நான் உங்களோடு இணைந்து அதற்கான ஏற்பாடுகள் செய்ய தயாராக இருக்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்கிற இந்த பகுதிகளில் மற்ற ஏற்பாடுகளை எல்லாம் நாங்கள் ஏற்கனவே இந்த குறிப்பிட்ட மங்களம் சாலை கீழ்பண்ணாத்தூர் திருவண்ணாமலை வருவது, திருவண்ணாமலையிலிருந்து உள்ள அண்ணா சிலைக்கு வருகிற பகுதி, அப்புறம் அணிபாளையத்திலிருந்து அந்த ஈரோடு வழியாக அண்ணன் செல்லுகிற பாதைகள்லாம் கொடிக்கட்டு வந்து அந்த லைட் எல்லாம் போடுவது தோன்றிய ஏற்பாடுகளை செய்துவிட்டோம். அதையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன். அந்த பேனர்கள் கட்டுவதற்கு உண்டான சார்புகளை எல்லாம் கூட கட்ட சொல்லியிருக்கிறோம். தேவையான அளவுக்கு கட்டி கொடுத்துள்ளதான பிரகதியிடத்தில் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பேனர் வைப்பவர்கள் அவர்களுடைய பகுதியிலே எத்தனை பேனர் இருக்கிறீர்களோ அதை நீங்கள் முதல்ல அதற்கான ஏற்பாட்டை செய்து கொள்வது. சாரணம் கட்டுகிற வேலை பொதுவாக எல்லா இடத்திலும் நான் செய்து கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன். அதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி இந்த கொடி அண்ணன் வந்து பிடிப்பதற்கான அந்த அட்டை நோட்டீஸ் ஒரு 10,000 நோட்டீஸ் போட இருக்குது. இந்த மாலை வந்துருக்கிறது. எல்லா ஊழியத்திலும் ஆட்டோ மூலமாக விளம்பரம் செய்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதை ஒரு 10ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் அந்த ஆட்டோ மூலமாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்கள் வருகிறார் என்கிற தகவலை ஆட்டோ மூலமாக சொல்வதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதை அந்த பகுதியில் இருக்கிற ஒன்றிய கழக செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர், நகர செயலாளர்கள் பார்த்துக் கொள்வார்கள். அதுவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லா வகையிலும் என்னென்ன இந்த நிகழ்ச்சிக்கு தேவை என்பதை செய்து கொண்டே இருக்கிறோம். அதில் கூடுதலாக நீங்கள் ஏதாவது தகவல் இருந்தால் எனக்கு தெரிவித்தால் அதை பயன்படுத்திக் கொள்ளவும் செய்யவும் தயாராக இருக்கிறோம் என்பதை சொல்லி எனக்கு முன்பாக பேசிய நம்முடைய நிர்வாகிகள் குறிப்பிட்டதை போல இது வெறும் பொதுச் செயலாளர் வரப்போகிற நிகழ்ச்சி என்பதை நாம் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்து பணியாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். அதே வேளையில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக திருவண்ணாமலை தொகுதி மக்களுக்கு திருவண்ணாமலை இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திருவண்ணாமலை வருவாய் மாவட்டத்தினுடைய தலைநகரம். இந்த மாவட்டத்திற்கே இந்த மாவட்டத்தில் உள்ள 8 தொகுதியும் திருவண்ணாமலை வெற்றி பெறும் என்கிற அந்த செய்தி நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் இந்த மாவட்டத்தின் மக்களுக்கும் சொல்லக்கூடிய நிகழ்வாக இது அமைய வேண்டும் என்பதை நீங்கள் எல்லோரும் உணர்த்துணையாக பணியாற்ற வேண்டும். நாம் 2 தொகுதி திருவண்ணாமலை வெற்றி பெறுவதற்கு தேர்தல் பணி செய்வது, கட்சி பணி செய்வது, பல்வேறு நிகழ்வுகளை நாம் திட்டமிட்டு செய்வது நம் நிலையில் இருக்கிறது. ஆனால் வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு
8 தொகுதியில் நடக்கிற நிகழ்ச்சியை விட நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். திருவண்ணாமலையில் எப்படி நடக்கிறது, என்ன ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள், எப்படி கூட்டம் வருகிறது, எப்படி பேசுகிறார்கள் என்பதை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய நிலையிலே திருவண்ணாமலை இருக்கிறது. நமக்கு அப்படி ஒரு பெரிய வாய்ப்பை அண்ணாமலையார் அவர்களால் கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்டு நாம் அதில் சரியாக செய்தோம், சிறப்பாக செயல்பட்டோம், சரியாக செய்தோம், இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நல்லபடியாக நடந்தது என்கிற அந்த செய்தி அண்ணன் அவர் அந்த நிகழ்ச்சியை முடித்து வருகிற பொழுது மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்குவதில் உங்களை எல்லோருக்கும் ஒவ்வொருவருக்கும் பங்குண்டு என்பதை உணர்ந்து இதற்கான ஏற்பாடுகளில் பங்கு பெற வேண்டும் என்று உங்களை நான் பணியோடு கேட்டுக்கொள்வதோடு இன்னும் நமக்கு 10 நாட்கள் தான் இருக்கிறது. இந்த 10 நாட்களில் காலம் வேகமாக கடந்து வருவது. இந்த வேலை நாளைக்கு அந்த வேலை இருக்குது. எனக்கு 2 தினங்களுக்குள்ளாக இந்த வாகனங்களுடைய எண்ணிக்கையும் அதில் வருபவர்களுடைய எண்ணிக்கையும் அதற்கான ஏற்பாடுகள், ஏன்னா சில ஊரில் 200 பேர் 100 பேர் வருவாங்க, ஆனால் அந்த ஊரில் வழி இருக்காது. அதை இந்த பொறுப்படுத்தி செய்கிற நம்முடைய நிர்வாகிகள் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருமாறு கேட்டுக்கொள்வதில்லை. மற்ற எல்லாருக்கும் கண்டிப்பாக நம்ம வரதில்ல ஒரு 6 மணி அளவுக்கு தான் செங்கத்திலிருந்து நம்முடைய ஐயம்பாளைய பகுதிக்கு வர வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் நேரம் 1/2 மணி நேரம் ஆனால் கூட திருவண்ணாமலையிலும் கீழ்பண்ணாதுறையிலும் மக்கள் அண்ணன் அவர்கள் வந்து பேசி நிறைவு செய்து அந்த இடத்திலிருந்து கடந்து வருகிற வரை வருகிற மக்களை அங்கேயே இருக்க வைக்கிற பொறுப்பு உங்களுடையது. அதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். செய்திகளை பார்க்கிறீர்கள், மற்ற இடங்களெல்லாம் இந்த நிகழ்ச்சி நடக்கிற போது பிரமாண்டமாக தொடங்கும், அப்புறம் முடிவு மொத்தமாக இல்லாமல் ஒரு மாநாடு எப்படி நடக்கும் அந்த மாதிரி ஏற்பாடுகளும் மக்களும் ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யணும். அதில் எந்த குறையும் இருக்காது. ஆனால் கூட்டம் என்பதுதான் அதனுடைய உச்சம். பெருந்தரனான மக்களும் கழக நிர்வாகிகளும் பங்கெடுக்க தேவையான அத்தனை முயற்சிகளையும் செய்ய வேண்டும், பணிகளையும் செய்ய வேண்டும் என்று கேட்டு அதற்கு உடற்துறையாக இருந்தால் நான் அத்தனை பணிகளையும் செய்ய கடமைப்பட்டவன் என்ற முறையில் உங்களுக்கு தேவைப்படுகிற அத்தனை தகவல்களையும் எடுத்து சொல்வது, அதை செய்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி என் வருகின்ற ஒரு அத்தனை பேருக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நிறைந்த நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி இந்த நிகழ்ச்சி, அதாவது எப்பவுமே ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் பின்னோக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். முக்கியத்துவம் வாய்ந்த பல நிகழ்ச்சிகளுக்கு அந்த திருவண்ணாமலையில் இதற்கு முன்பாக நம்முடைய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். தேர்தல் பிரச்சாரத்திற்காக, அரசு நிகழ்ச்சிக்காக நீங்கள் எல்லாம் நினைவில் வைத்திருப்பீர்கள். முதலமைச்சராகவும் வந்திருக்கிறார், பொதுச் செயலாளராகவும் வந்திருக்கிறார், நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு வந்திருக்கிறார், சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர் அறிமுக கூட்டத்துக்கு வந்திருக்கிறார். இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளை இந்த திருவண்ணாமலையில் மிக சிறப்பாக நாம் நடத்தியிருக்கிறோம். நம்முடைய நிர்வாகிகள் ஏற்கனவே பொறுப்பில் இருந்தவர்களும் மிக சிறப்பாக அதை செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அந்த பாதையில் இந்த நிகழ்ச்சி இனிவரும் காலத்துக்கு நினைவுபடுத்தக்கூடிய, எடுத்து சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில் பொதுச் செயலாளர் மிக சிறப்பாக இருக்கிற நிர்வாகிகளெல்லாம் முன்னெடுத்து அந்த நிகழ்ச்சியை செய்தார்கள் என்கிற அந்த நல்ல தகவலை அந்த தகவலை பொதுவாக இருப்பவர்கள் கட்சிக்காரர்களும் நம்முடைய கட்சி சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவர்களை தாண்டி ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. ஒரு தொகுதிக்கு 3 லட்சம் பேர், 2.25 லட்சம் பேர் ஓட்டு போடுபவர்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் பொதுமக்கள் இருக்கிறார்கள், வாக்காளர்கள் அல்லாதவர்கள். இப்படி இருக்கிற ஒரு 80 லட்சம் பேர் இந்த 2 தொகுதியை பார்ப்பது, ஒரு 20 லட்சம் பேர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்க்கிற பொழுது இந்த நிகழ்ச்சி இன்னும் பல ஆண்டு கழித்து திரும்பி பார்த்தால் கூட அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் நடக்கிறீர்கள் எல்லாம் துணை நிற்க வேண்டும், ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டு வருகின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி.